இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, பலவானை முந்தி கட்டி எப்படி அவன் எல்லையிலிருந்து நம்முடைய உடைமைகளை நாம் கொள்ளையிடுவது குறித்து தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்த உன் உடைமையை கொள்ளையிட முடியாது. அப்போ பலவானை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் முதலாவது அவனை முந்தி கட்டி நாம் ஜெபிக்கணும் இல்லையா? அவனை முந்தி கட்டினாதான் அவனிடத்தில் இருக்க நம்முடைய கொள்ளை பொருளை நாம் மீட்க முடியும். ஏன்னா ஏசாயா 49:24 சொல்றாரு, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அப்ப பராக்கிரமனாகிய அந்த பலவான், அந்த பிசாசானவன், அவன் கரத்திலிருந்து நாம் கொள்ளை பொருளை எப்படி பறிக்க முடியும்? நீதியாய் சிறைப்பட்டவர்களை நாம் எப்படி விடுவிக்க முடியும்? ஏன்னா பலவான் எப்படி இருக்கிறான்னா, லூக்கா 11ஆம் அதிகாரம் 21-22 பார்த்தீங்கன்னா ஆயுதம் தரித்த பலவான்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ அவன் எப்படி நாம ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஆவிக்குரிய வஸ்திரமாகிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறோம் இல்லையா? ரட்சிப்பு என்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்க கவசம், இருபுறமும் கருப்புள்ள கர்த்தருடைய பட்டயம் வசனமாகிய அந்த பட்டயம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய், சமாதானத்துக்கு ஏதுவான சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாய் தான் நாம பிசாசானவனை மேற்கொள்ள இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தான் அவனோடு கூட நம்ம போர் செய்ய முடியும். அதுபோல பலவான என்ன பண்ணுவானா, அவன் ஆயுதம் தரித்த பலவானே, அவனும் தனக்கு சில காரியங்களை ஆயுதமாக அவன் வைத்திருக்கிறான். அவன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கு. அப்போ அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் நாம நிர்மூலமாக்கணும்னா நாம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுதான் அந்த பலவானை முந்தி கட்டி ஜெபித்து அவனுடைய எல்லையில் இருக்கிற நம்முடைய கொள்ளை பொருளை நாம் பத்திரமாக மீட்க முடியும். ஆனா அவனே ஆயுதம் தரித்து அரண்மனையை காக்கிற அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்குன்னா, அப்ப நம்முடைய ஜபம் எப்படி விசுவாசத்தோட இருக்கணும்? ஆவியில வல்லமை உள்ளவர்களாய் சத்திய வசனத்தை நாம கையில் ஏந்தியவர்களாய் நாம் அவனை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா அவனிலும் அதிக பலவான் அவனை மேற்கொள்ளுவான் ஆகில், அப்ப அவனை விட அதிக பலவான் யாரு? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் அந்த அதிக பலவானா இருக்கிற அவனை நம்மால மேற்கொள்ள முடியும். அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் நாம் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை நாம் பங்கிட முடியும்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ அவனுடைய ஆயுதத்தை நாம் பறிக்கணும்னா அவனிலும் பலவானா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால தான் நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா 1 யோவான் 3:8 பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ அவனுடைய கிரியைகளை அழிக்க ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? மனுஷகுமாரனை, அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு? ஆதி முதலே பாவம் செய்து கொண்டிருந்த அந்த பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கதான் அவர் தேவகுமாரனா இந்த பூமியில வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு பிதாவாகிய தேவனால் கரம் தூக்கி வலது கரத்தினாலே அவர் தூக்கி எடுக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். இன்றும் அவர் பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அப்படி தன்னுடைய மரணத்தினாலே பிசாசானவனை ஜெயித்தார். இன்னைக்கு அவருடைய ஜெயத்தினால் நாமும் பலவானை முந்தி கட்டி அவனுடைய வீட்டிலே புகுந்து நம்முடைய உடைமைகளை நாம் கொள்ளையிட முடியும். ஏன்னா ஏசாயா 53:12 பாருங்க, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார்னு வேதவசனம் சொல்லுது. அநேகருடைய பாவத்துக்காக அவர் மரணத்தில் நின்று
நம்மை மீட்பதற்காக அவர் என்ன பண்ணார்? பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டதுனால இன்னைக்கு பலவானுடைய பங்கை அவர் எடுத்து என்ன பண்றாராம்? பலவான்களை அவர்கள் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். அவர்களுடைய காரியங்களை தேவன் அவர் பங்கிட்டு கொள்ளுவேன்னு சொல்றார். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய உடைமைகள், நம்முடைய உறவினர்களின் ஆத்துமாக்கள் எதெல்லாம் பிசாசனுடைய கரத்துல சிறைப்பட்டு இருக்கிறதோ, அந்த பலவானின் பிடியில இருக்கோ, அதை நாம் இன்னைக்கு மீட்டு கொள்ளணும். ஏன்னா தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே மீட்டு கொள்ளுவேன்னு சகரியா 9ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறத பாக்குறோம். அப்ப நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? பலவானை முந்தி கட்டி அவனிடத்துல இருக்கிற கொள்ளை பொருளை நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஏன்னா பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கவர் பெரியவர்னு 1 யோவான் 4:4 பார்க்கிற இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபித்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இந்த பிசாசானவனை முந்தி கட்டி நம்முடைய காரியங்களை ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென்.